நண்பர்களே, இதுதான் நம்ம ஊர் வயக்காடுன்னு சொல்லுவாங்க, இல்லை ஊரில் கருங்காடுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஊர் ஏரிக்கு வந்து தண்ணி வந்திருக்கிறதால எல்லாம் நாற்று நட ஆரம்பிச்சிட்டாங்க. குபேட்டா அண்டை எடுக்கிறது இது மாதிரி வேலை ஓடிக்கிட்டு இருக்கு. வாங்க போய் பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஒரு அண்ணன் குபேட்டா ஓட்டிகிட்டு இருக்காரு. மணிக்கு எவ்வளோ என்னன்னு தெரில, வாங்க நேரில் போய் கேட்போம். குபேட்டாவுக்கு இடையில போயிட்டு இருக்கவங்கள பார்த்தீங்கன்னா மாமா இன்னும் 2-3 பேர் வந்து அண்டை எடுத்துகிட்டு இருக்காங்க. வாக்கியா வரப்போ கழிச்சிக்கிட்டு இருக்காங்க. வாங்க, அவங்க சம்பளத்துக்கு எடுக்கிறாங்களா இல்லை அவங்க கொள்ளையை வந்து அண்டை எடுக்கிறாங்களா போய் கேட்போம். என்ன மாமா, என்ன அண்டை எடுக்குதா? என்ன சம்பளத்துக்கா உங்கள் சொந்த வேலை? ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பளம், எத்தனை மணி நேரம் வேலை, என்ன இதுன்னு சொல்லுங்கள். காலைல என்ன 8:30 மணிக்கு வந்தால் 1:30 மணி வரலையா? 1:30 மணி வரலையும். 700 சம்பளம். 700 சம்பளம். மேற்படி எதுவும் இல்லை? இல்லை. சரி மாமா, சரி எடுங்க பார்ப்போம். இங்கே வருங்க, இதுதான் நம்ம அண்ணாச்சி. விதப்பு போட்டிருக்கா நெல்லை வந்து நாற்றங்காலில் போட்டிருக்காவோ, முளைச்சிருக்கு பார்த்துக்கிங்களா அண்ணாண்ணே? இது எப்படிண்ணா, கொஞ்சம் விவரத்தை சொல்லுங்கண்ணே. இது வந்து 2 சால் ஓட்டி நஞ்சைக்காக வந்து நாற்றங்கால் இது போட்டு இது வந்து 22 நாள் இல்லாட்டி 25 நாள் பறித்து இது பண்ணணும். இப்போ போட்டு 3 நாள் ஆயிருக்கு. இந்த வெள்ளை கலரில் முளைப்பு வந்திருக்கு பாருங்கள். இது இன்னும் 2 நாள் ஆனால் பச்சை தட்டணும். பச்சை தட்டினதுக்கு அப்புறம் அது வரைக்கும் வந்து இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். என்ன ஏதுண்ணா, எவ்வளோ நாள்லண்ணா பறித்து திரும்ப நடுவீங்க வயலில்? 22ஆம் நாள் இல்லாட்டி 25ஆம் நாள் பறிச்சிடுவாங்க. பறிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சால் ஓட்டினா போதும். வயலில் ஒரு சால் ஓட்டி நீங்கள் பயிர் பண்ணுவீங்க? பயிர் நாற்று நட வேண்டியதான். ஓகேண்ணா. இதில் பார்த்தீங்கன்னா இது யார் வயல்னு தெரியல, நாற்று விட்டுருக்காங்க. மேலே ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க, இந்த கேசட்டில் உள்ள ரீல் நினைக்கிறேன். இந்த குச்சி கட்டி இந்த பறவை, கொக்கு பறவைலாம் உட்காராது, இந்த நெல்லை பொறுக்காத வழியாக பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். வயக்காரர் இல்லை. இந்த அண்ணாச்சி ஓட்டிகிட்டு இருக்காவோ, ட்ரக் ஓட்டிகிட்டு இருக்காவோ, குபேட்டா ஓட்டிகிட்டு இருக்காவோ. அவர் பேச முடியல, அவர் வண்டி ஓட்டத்தில் பிஸியாக இருக்கார். அப்போ நம்ம டீட்டெயில் கேட்டதில் 1 மணி நேரத்துக்கு 700 சொல்லி குபேட்டா ஓட்டிகிட்டு இருக்காங்களாம். அப்படியே போயிட்டுருக்கு. இதுவும் நாற்றங்காலுக்கா இல்லை வயலை இது பண்ணுறாங்களான்னு தெரியல. அப்படியே திரும்பினீங்கன்னா காலையிலே வண்டி ஓட்டுறதுக்கு தண்ணி டிஃபன்லாம் வந்துருச்சு. இனிமேல் வந்து சாப்பிடுவார்னு நினைக்கிறேன், மணி ஆச்சு. இந்த அண்ணன் கூலிக்கு ஓட்டிகிட்டு இருக்காவ போல், சாப்பிட கூப்பிட்றாங்க, வராமல் முரண்டு பிடிச்சி ஓட்டிகிட்டு இருக்காரு. ஒரு அம்மா வந்து வயலில் வந்து தண்ணி கட்ட நிற்கிறாங்க. இதை பார்த்தீங்களா, எங்கள் ஊரில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வருஷம் மழை பெஞ்சு, பார்த்தீங்களா எங்கள் ஊரில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மழை பெஞ்சு வாய்க்காலில் தண்ணி ஓடி விவசாயம் பண்ண போகிறாங்க. தண்ணி எப்படி வந்துகிட்டு இருக்கு பாருங்கள், எப்படி திறந்து மழை கட்டியிருக்காங்க பாருங்கள், தண்ணி போயிட்டுருக்கா.